என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டிய? எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் பயணம். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடா ஒரு மனுஷன் அலைஞ்சானா போலீஸ்காரன் கண்டா விடுவானா? முட்டி முட்டி பேத்தற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? தெரியாதுன்னா உனக்கு ஏன் அதை சும்மா நோண்டுறீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? அதையே கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, என்னங்க? நீ வீட்டுக்கு போமா. ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு. நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. என்னன்னு? எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு. நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா? ஏன்னு? எவ்வளவு நேரம் தான் முடிய மேல வச்சுட்டு குருடன் ஆயிட் பண்றது கஷ்டமா இருக்குப்பா. என்ன பிளைண்ட் லவ்? பெரிய ஸ்டோரி அது. வா சொல்றேன். இவ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு. இவ ஒரு குருடன் தான் கட்டிக்கு வேணும் லட்சியத்தோட வாழ்றா. அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கேன். குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா? ஐயோ, என்ன இந்த பொண்ணு வராளே, இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா. அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு ஓடி ஓடிறியாப்பா. இப்பதானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவசப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்கன்னு என்ன நல்லா அணைச்சுக்கோ. இவ கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்பத்திக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. காலையில டிபன் சாப்பிடலாமா? ஐயனாரப்பா, நாள் தவறாம நான் உனக்கு விளக்கேத்துறேன், சூடம் கொடுத்துறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் வேண்டுதலை நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறியே. ஆமா, நான் எண்ணெயும் 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொளுத்திட்டு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறீங்க. அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா? ஐயனாரப்பா, இது நிஜமா? இப்ப நீதான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகைக்கு ஆள் பிடிச்சு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனாரப்பனே நேர்ல பேசுறதுனா சும்மாவா? பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனாரப்பா, குரல் மாறிடுச்சு? நான் பல குரல் மன்னன். முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனாரப்பா, புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, ஐயனார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு. சொல்லமா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலையாட்டம் இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்திதான். ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாமா மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ. அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்னம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட குறுக்க நடந்து போனா அவ்வளவு நேரம் தான் பாக்க. ஐயனாரப்பா, நீதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா. ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பொறுத்தா இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில 3 சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இது வேறயாம்மா? கிளம்புங்க. அட பையன் பையன். ஓடு ஓடு. ஓடுங்கண்ணே. அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நல்லா நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கிற குறைதான். நாங்கெல்லாம் இல்லன்னா என்னப்பா, கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க, காப்பி தண்ணி கொண்டாறேன். பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே. செல்வி, உன் ஐயனார் கோயில்
கால் மேல படுதுப்பா. சரி சரி செல்வி, ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு, பார்க்காமலே போற. இவரை எதுக்கு நான் பார்க்கணும்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வரேன். என்னப்பா சொல்றப்பா? நம்ம ஐயனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராயம் குடிக்க கத்துக்கணும், அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும், அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது? வாயில் வச்சுக்கிட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதெய்வ ஐயனார் அப்பனை தான் பாத்துட்டு வரேன். அவர் தான் சொன்னாரு, இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு. இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையாம? சொன்னாராம? என்னையா செய்ய சொல்ற? உன் கூட வந்தது தப்புப்பா. என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கு கல்யாணம் ஐயனார் சொன்னாரா? ஆமா. அடேங்க அப்பா, அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டிருச்சப்பா இந்த ஐயனார் அப்பன் புழுகு. நான் ஏன் புழுகணும்? அப்ப ஐயனார் அப்பன் புழுகுனாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு. இல்லன்னா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு ஐயனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க. என்ன உலகமடா இது? ஆமா, இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது ஐயனார் அப்பன் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது. அப்ப உள்ள வர்ற சொல்ல. அண்ணே, என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க? மாப்பிள, வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டைய போட்டிருந்தான்னா? அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ரா இது? அப்பா, நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம். எடுத்து சொல்லு ரேகா. என் கற்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய்வே. டேய், நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேனுங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். என்ன? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சுதுடா சாமி. மாப்ள, என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்ள, மாப்ள, மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள. என்ன தெரியலையா? டேய், நானே 2 கண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான்? மாப்பிள, உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவும் தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதித்தீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றான். ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய், டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதைத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய், சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவில்லை, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆமா. நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதுதான் கரெக்ட் மாப்பிள. நீ கூட்டு போமா உள்ள. நீங்க போங்க போங்க. சரிப்பா, வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணாட பரதேசி போயிடலாம். எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு. இதனால என்னென்ன ஆக போகுதோ? என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம். இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய், உன் வேலையும் பாருடா. பெரியப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன், மட்டன், முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய், தொடாதடா. உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்புரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணும் நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லையே. அப்ப இவன் என் மாமனார் இல்ல, டூ போடுற, அடிச்சு துரத்துங்க. ஐயோ மாப்பிள, அடிச்சு மாப்பிள துரத்துங்க. மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான். வேடாத கீழே. ரேகா, அதையில எடுத்தீங்க வை.
வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஆ. ஏண்டா நக்கலா? இருடா வச்சுக்கிற. என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம்? கையை குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன். உன் கை எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவனே, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல சட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி. வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா வாம்மா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா? நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா? எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா. ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்பிள சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாமா. மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு. கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூரத்தோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தொடர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூரத்தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்மறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள. ஆமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா? அண்ணி தெரியுது உனக்கு. மாட்டினா மாப்பிள எது கற்பூரத்தட்டை தட்டி விட்டீங்க? நான் பெரியார் பக்தன். எனக்கு சாமி கும்பிடுறது பிடிக்காது. என் முன்னால் தட்டை காட்டினா நான் எப்படி கும்பிடுவேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. டாடி, இன்னுமா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் தீரல? இனிமே டெஸ்ட் ஏதாவது வச்சீங்க, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். டேய் வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்யு. என்னென்ன வேணும்? இது என்ன மளிகை கடையா? என்ன வேணும்னு கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. டேய் அது டேய் சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. ஆமாங்க. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. சார், நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் ஆமாங்க. உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க, பின்ன என்னோட உருவாங்கிட்டாங்க. டேய் அட போடா. என்ன ரத்னம், பணம் கொண்டு வந்திருக்கியா? சீக்கிரம் எடுப்பா. ஆமா, நீ அதுலயே குறியாரு. மிலிட்டரி சொன்னதே செஞ்சு நான் அதுல விட்டுறல. கை தேர்ந்தவன் கொடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. ஓ, யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. பேச்சு சத்தம் கேட்டது. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க. சாரி, மிலிட்டரியில வேலை செஞ்சவங்களா? இல்ல 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 இல்ல, ஆமா. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏன் மாமா என்ன திட்டுறீங்க? திட்ல மாப்பிள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்பிள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன். கொஞ்சம் வயித்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். மாப்பிள வயித்த கலக்குது பேசிட்டு போலாம் மாமா. மாமா, பேசிட்டு போலாம். என்ன கோளாறுடா? அவனை பத்தி பேச இவனுக்கே வயித்த கலக்குது. அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா.